ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணன் டைட்டஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் 13. பாட தலைப்பு கர்த்தரின் வாக்குப்படியே. ஆமா, கர்த்தரின் வாக்குப்படியே. பாடம் நம்பர் 13. ஆமா. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்கு போலாமா? கதைன்றதோட உண்மையா நடந்த சம்பவம். ஓகே, அப்ப ஒரு நாள் டைட்டஸ் எருசலேம் அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க, ஏசாமியோட அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, ஜோசப், மேரி. ஏசாமியோட அம்மா அப்பா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? யோசேப்பு. அம்மா பேரு மரியாள். ஆமா, இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போனாங்கப்பா. சர்ச்சுக்கு போறப்ப அப்ப ஏசாமி குழந்தை தானே, அதனால குழந்தை எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, 2 பேரும் யோசேப்பு மரியாளும் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போறப்ப பார்த்தா அங்க ஒரு தாத்தா இருந்தா டைட்டஸ். யார் இருந்தா? தாத்தா. அந்த தாத்தா பேர் சிமியோன். என்னது? சிமியோன். அந்த தாத்தா பேர் என்ன? சிமியோன். அந்த தாத்தா சிமியோன் தாத்தா ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன தெரியுமா, இயேசுன்னு ஒரு குழந்தை பிறக்க போதாமே, அந்த அதிசய குழந்தைய நான் பார்க்கணுமே. ஆனால் நான் இப்போ சாக போறேனே, ரொம்ப தாத்தாவாயிட்டேன், வயசாயிடுச்சு, அந்த குழந்தைய பார்ப்பேனான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் அவருக்கு ஆசை, இந்த குழந்தைய பார்க்கணுமே. என்னது? ஒரு பக்கம் அவருக்கு ஆசை. ஆமா, அதனால இந்த ஆசை நிறைவேற்றணுமே கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். பார்த்துக்கோ, அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை இவர் கிடைச்சிச்சு. தேவதூதன் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? எப்பா சிமியோன் தாத்தா, கவலைப்படாதீங்க, ஏசாமி குழந்தை பிறப்பாருல்ல, அவரை பார்க்காம நீ இந்த உலகத்துல இருந்து போக மாட்டீங்க. அவரை பார்க்காம இந்த உலகத்தை விட்டு போக மாட்டீங்க, நீங்க இறந்து போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த அதிசய குழந்தைய நான் பார்த்தா நல்லா இருக்குமே, அதுக்கப்புறம் நான் இறந்து போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாரு இந்த சிமியோன் தாத்தா. உடனே அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்துச்சு, எருசலேம்ல ஏசாமியோட அம்மா அப்பா ஜோசப், மேரி 2 பேரும் சர்ச்சுக்கு போனாங்க. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு. யாரை எடுத்துக்கிட்டு? அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு. இந்த குழந்தை தான் ஏசாமி இல்ல. இவ போறப்ப சிமியோன் தாத்தாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாங்க, எப்பா இந்த டைம்க்கு நீ சர்ச்சுக்கு போ. அங்க சர்ச்சுக்கு யார் வரா? ஜோசப்பும் மேரியும் குழந்தை வருதுப்பா. அந்த அதிசய குழந்தை நீ பார்க்கணும்னா உடனே என்ன பண்ணு, எங்க போகணும்? சர்ச்சுக்கு போ, அங்க போ அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணாங்க, ஏவி விட்டாங்க. என்ன பண்ணாங்க டைட்டஸ்? ஏவி விட்டாங்க. உடனே இதை கேட்ட உடனே சிமியோன் தாத்தா என்ன பண்ணாரு, அப்படியா உடனே கிளம்புறேன், அந்த அதிசய குழந்தை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா எங்க போனாருப்பா? எங்க போனாரு? சர்ச்சுக்கு போனாரு. பாத்துக்கோ, போனா அவருக்கு ஒரு ஆச்சரியம். பரிசுத்த ஆவியானவர் சொன்ன மாதிரியே அங்க யார பார்த்துட்டாரு தாத்தா, அந்த அதிசய குழந்தைய. யார் அந்த அதிசய குழந்தை? ஏசப்பா. ஆமா, பார்த்த உடனே அந்த குழந்தைய பார்த்த உடனே சொன்ன ஆச்சரியப்படுவோம் டைட்டஸ், முகமே பிரகாசமா இருந்துச்சு. அந்த குழந்தையோட முகம், அந்த இயேசு குழந்தை இருக்காருல, குழந்தை இயேசு முகம் அப்படியே பிரகாசமா இருக்கு. மத்தவங்களுக்குலாம் தெரியல, ஆனா யாருக்கு தெரிஞ்சிச்சு? சிமியோன் தாத்தாக்கு தெரியுது. அவங்க அம்மா அப்பா கூட அந்த அளவுக்கு தெரியல. பாத்துக்கோ, சிமியோன் தாத்தாக்கு தெரியுது. இவருக்கு ஒரே சந்தோஷம், நான் குழந்தைய பார்த்துட்டேன், அந்த அதிசய குழந்தைய பார்த்துட்டேன், இந்த உலகத்துல இருக்கிற இந்த பாவத்துல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த அதிசய குழந்தைய நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். இது மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. யார் தெரியுமா? அன்னாள் அப்படின்னு ஒரு பாஸ்டமான அப்படி சொல்றது, கடவுள் பிள்ளை இல்ல, அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி. கடவுள் சொல்றதெல்லாம் செய்வாங்க, கடவுள் பிள்ளை. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை, 84 வயசு. பார்த்துக்கோ இந்த பாட்டிக்கு. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அவங்களும் இந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய அவங்க பார்த்த உடனே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிமியோன் தாத்தாவும் சந்தோஷப்பட்டாரு. வேற இன்னொருத்தர் யாரு? அன்னாள் பாட்டி. அவங்களுக்கு 84 வயசுப்பா. அக்கான்ட்ட அவங்களுக்கு 84 வயசு. பார்த்துக்கோ, அப்ப அந்த பாட்டிக்கும் இவங்களுக்கும் சிமியோன் தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை அதிசய குழந்தை, அந்த குழந்தைய நான் பார்த்துட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர்ல. அப்ப அதுதான் நீ தலைப்பே, கர்த்தருடைய வாக்குப்படியே. சிமியோன் தாத்தாக்கு சொன்னாங்கல்ல, எப்பா ஏசாமிய குழந்தையாகிய இயேசுவை நீ பார்க்காம சாக மாட்ட அப்படின்னு சொன்னாங்கல்ல. கடவுள் சொன்ன வாக்குப்படியே என்ன பண்ணார், குழந்தைய பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் இறந்து போனார். கர்த்தருடைய ரட்சண்யத்தை என்னோட கண்ணு பார்த்துருச்சு, சந்தோஷம்னு சொல்லி 2 பேர் சந்தோஷப்பட்டாங்க. பார்த்துக்கோ, சூப்பர்ல டைட்டஸ். அப்ப
இயேசு நமக்கு ஒண்ணே ஒன்று சொல்றாரு, உங்ககிட்ட எந்த பயம் இருக்கக்கூடாது, நீங்க நம்பிக்கை என் மேல வைங்க, என்ன நம்புங்கப்பா அப்படின்னு ஏசாமி சொல்றாரு. டைட்டஸ், இன்னைக்கான வசனம் என்ன டைட்டஸ்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:16. வெரி குட் டைட்டஸ். இன்னைக்கான செய்தி என்ன டைட்டஸ்? இயேசு நமக்கு நம்பிக்கை தருகிறார். அப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஓகே குட்டீஸ், ஓகே டைட்டஸ், நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போலாமா? நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாமா? ரெடி? God bless you. Bye.